இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் வரம் ரொம்ப முக்கியமான வரம். இதை பற்றி இந்த 2 நாளில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். இது ஆவியானவருடைய ஏவுதலினால் பேசக்கூடிய வரங்கள். அந்நிய பாஷைகளை பேசுதல், பற்பல பாஷை பேசுவது, அப்புறம் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவது, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுவது. நம்ம அந்நிய பாஷை பேசுவது தேவனோடு பேசுவது, பற்பல பாஷை பேசுவது வரம். அது கிரியை செய்யும் போது அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் என்பது நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தத்தை விளங்க பண்ணுவது. சபையில் பேசினால் சபைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்தியை அது வியாக்கியானப்படுத்துவது. அந்த வரம் உள்ளவர்களுக்கு அந்த கிருபை அதன் மூலமாக அதை செய்ய முடியும் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் பார்க்க போவது தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது ஒரு முக்கியமான வரம். நல்ல கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கிருபை ஆண்டவர் தரப்போகிறார். தீர்க்க தரிசனம் சின்ன பிள்ளைகள் கூட தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, வாலிபர்கள், பெரியவங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்கிற வரம், அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்கிற வரம் குறிப்பிடப்படுகிறது. இதில் 2 காரியம் இருக்குது. நீங்கள் இதில் நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு. நல்லா அறிந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக வசனத்திலிருந்து சொல்லி கொடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கிடும். இந்த தீர்க்க தரிசன வரம் காரியத்தில் தீர்க்க தரிசனம் என்கிற 2 காரியம் இருக்குது. ஒன்று, தீர்க்க தரிசிகள் என்கிறவங்க இருப்பாங்க. தீர்க்க தரிசிகள், ப்ராஃபட்ஸ். அது ஊழிய அழைப்பு. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அது ஒரு ஊழியம், ஊழிய அழைப்பு. இன்னொன்று இருக்கிறது தீர்க்க தரிசன வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபசி. அது எல்லாருக்கும் உரியது. யார் வேணாலும் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவங்க ஆவியின் ஏவுதலால் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். அது வரம், கிஃப்ட். ஒன்று தீர்க்க தரிசிகள் என்பது, ப்ராஃபட்ஸ் என்பது ஊழிய அழைப்பு. தீர்க்க தரிசன வரம் என்பது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியின் ஏவுதலால் தீர்க்க தரிசனம் உரைப்பது. அது எல்லாருமே செய்ய முடியும். எல்லார் மூலமாக இந்த வரம் செயல்பட முடியும். பாஸ்டர் மூலமாக, சுவிசேஷர் மூலமாக, ஒரு விசுவாசி மூலமாக, ஒரு டீச்சர் மூலமாக, ஒரு ஸ்டூடெண்ட் மூலமாக, ஒரு ஐடிக்கு மேலே வேலை பார்க்குற மூலமாக கூட இந்த வரம் வெளிப்பட முடியும். இந்த வரம் செயல்பட முடியும். இது எல்லாருக்கும் உரியது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ இதை முதல்ல இந்த 2 பற்றி தெளிவாக நீங்கள் அறிந்து கொண்டாதான் இந்த தீர்க்க தரிசனம் வரத்தில் நீங்கள் ஸ்டெடியாக இருக்க முடியும். சரியா? அப்போ தீர்க்க தரிசனம் யார்? தீர்க்க தரிசனம் வரன்னா என்ன? நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதலாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனம் எடுங்க. பைபிளை திருப்புங்க. அதான் வசனத்தான் நீங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய வசனத்தில் தெளிவாக இருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் 266 பக்கம் எடுத்துட்டிங்களா? எல்லாம் கவனிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் தேவன் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ 5 விதமான ஊழியம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் 5 விதமான ஊழியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு ஊழியம்தான் தீர்க்கதரிசிகள். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். அப்போஸ்தலர்கள் என்பவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காலத்தில் நம்முடைய மிஷினரிமார்கள் ஒரு மிஷினரியை புறப்பட்டு போய் ஏராளமான சபைகளை உருவாக்கியிருப்பாங்க, ஏராளமான ஊழியர்களை உருவாக்கியிருப்பாங்க. ஒன் ஹூ சென்ட், அனுப்பப்பட்டவள்னு அர்த்தம் அப்போஸ்தலர்கள். இப்போ அகஸ்டின் ஜெபகுமார்னு இருக்கிறாங்க, ஒரு ஆளாக போனாங்க பீகாருக்கு. இன்னும் எத்தனை சபைகள், எத்தனை ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. தேவதாஸ் பிரதர் போனாங்க பீல் மக்கள் மத்தியில், ஒரு ஆளாக போனாங்க. எத்தனை சபைகள், எத்தனை ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய ஸ்தாபனங்கள் இருக்காங்க, நிறைய மிஷனரி ஸ்தாபனங்கள். ஒரு ஆளாக போய்
நிறைய சபைகளை உருவாக்குனவங்க. அவங்க தான் அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் அனுப்பி அவருடைய ராஜ்யத்தை கட்டி இருக்கிறார். ரெண்டாவது தீர்க்கதரிசிகள், அது ஒரு அழைப்பு, ஊழிய அழைப்பு. அடுத்தது சுவிசேஷகர். இப்போ நான் என்ன எடுத்தோன்னா சுவிசேஷகன். நான் எனக்கு சபை நடத்த தெரியாது, நான் ஆரான் நடத்த மாட்டேன், ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், அது மாதிரி சபை பாஸ்டர் ஊழியத்தை செய்ய மாட்டேன், நான் ஒரு சுவிசேஷகன். சுவிசேஷத்தை அறிவிப்பவர், அவ்வளோதான். அது மாதிரி மேய்ப்பர்கள், அவங்க தான் இந்த போதகர்கள். சில பெந்திகா சபையில் பாஸ்டர்ஸும்பாங்க, சிஎஸ்ஐ மற்ற சபையில் ரெவரண்டும்பாங்க, கேத்தலிக் சபையில் ஃபாதர்ஸும்பாங்க. அவங்க மேய்ப்பர்கள், சபையை மேய்க்கிறவங்க, சபைக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க. அது கனத்துக்குரிய முக்கியமான ஊழியம். அப்புறம் போதகர்னு டீச்சர்ஸ், வசனத்தை டீச் பண்ணுறவங்க, நல்லா வசனத்தை போதிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டான்லியன் எடுத்துக்கிட்டா பைபிள் வசனத்தை ஒரு டீச்சர், பைபிள் டீச்சர். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, வசனத்தை டீச் பண்ணாங்க, போதிக்கிறவங்க. இதில் தீர்க்கதரிசிகளும் ஒரு ஊழியக்காரங்க. பார்த்தீங்களா, அது ஒரு தனி அழைப்பு, அது ஒரு ஊழியம். இதுங்க வரம் பெற்றவங்க கிடையாது, தீர்க்கதரிசிகள்னு அழைப்பு பெற்றவர்கள். நீங்கள் அதை தான் விளங்கி கொள்ளணும். தீர்க்க தரிசன வரத்தையும் தீர்க்கதரிசிகள் என்கிற ஊழியத்தையும் குழப்பி கொள்ளக்கூடாது. ரெண்டுக்கு நல்ல வித்தியாசம் இருக்கிறது. நிறைய பேர் அர்த்தரை ரெண்டையும் கம்பைன் பண்ணியே நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல பைபிள் அறிந்து கொள்ளுங்க. அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிற எல்லாருமே தீர்க்கதரிசிகள் அல்ல. எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சபையில் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா எங்கள் சபையில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவங்கள தீர்க்க தரிசின்னு சொல்லக்கூடாது, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவங்க, அந்த வரம் பெற்று தீர்க்க தரிசன உரைக்கிறவர்கள், அப்படி தான் சொல்லணும். நம்ம நிறையா பைபிள் வசனம் தெரியாதனால தப்பாக பண்ணிடுறோம். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் இந்த கூட்டத்தில் என் பேரை நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜெபிச்சிங்களா, எனக்கு சுகம் உண்டாயிற்று. அது தீர்க்க தரிசனம் கிடையாது, அது வெளிப்பாட்டு வரம். கர்த்தர் உங்கள் மூலமாக என்னை வெளிப்படுத்தி சுகமாக்கினார், அப்படி தான் சொல்லணும். அது தீர்க்க தரிசனம் அல்ல. நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி அந்நிய பாஷை பேசி ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொன்னால் அவங்க தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க. ஆனால் தீர்க்கதரிசி அப்படின்னா தனி அழைப்பு பெற்றவர்கள், அதை அறிந்து கொள்ளணும். இந்த தீர்க்க தரிசன ஊழியம்தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தொடர்ந்து வருகிற ஊழியம். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தை இந்த ஊழியம் எப்படி பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், அப்புறம் லேவியர்கள், ஒரு கோத்திரமே இருந்தது. இந்த ஊழியம் எல்லாமே எருசலேம் தேவாலயத்தை சுற்றி இருந்த ஊழியங்கள் தான். எருசலேம் தேவாலயம் ஒன்று தான் இருந்துச்சு, அதை சுற்றி தான் எங்களுடைய ஊழியமே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது ஊழியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த எருசலேம் தேவாலயம் அதை சுற்றி கிடப்ப ஆசாரியர் கிடையாது, பிரதான ஆசாரியர் கிடையாது, லேவியர்கள் கிடையாது. இப்போ 5 விதமான ஊழியர்கள், அதான் புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். இப்போ ஆசாரியரும் கிடையாது, லேவியரும் கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ 5 விதமான ஊழியங்கள். இந்த ஊழியம் உலகம் முழுவதும் தேவனுடைய திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, அப்போ எருசலேமில் மட்டும் ஒரு தேவாலயம், அப்புறம் ஜெபாலயங்கள். அதில் ஜெபாலய தலைவர்கள்னு இருந்தாங்க இயேசுவின் நாட்களில். ஆனால் இப்போ உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் ஊழியம் எப்படி வந்தது? இந்த 5 விதமான ஊழியம், புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். இதில் ஒரு ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் இருந்தாங்க, இப்போ ஆசாரியர்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் இருந்தாங்க, இப்போ கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர்கள் இருந்தாங்க, இப்போ கிடையாது. நல்ல பைபிளை வாசித்து பாருங்க, தெரியும். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். அப்போ விசுவாசிகள் கூட ஆசாரியர்கள் தான். அது அந்த அபிஷேகத்தினால் உண்டாகிற ஒரு கிருபை. அதனால ஊழியம் என்பது இந்த 5 விதமான ஊழியம் தான் புதிய ஏற்பாட்டில். அதில் தீர்க்க தரிசன ஒரு ஊழியம் இருக்குது, தீர்க்க தரிசிகள்.
இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள், இந்த தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை தேவ ஆவியின் ஏவுதலால் முன்கூட்டியே அறிவிப்பார். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து, இனி வரும் நாட்களில் உலகத்தில் இது நடக்கும், இந்த தேசத்தில் இது நடக்கும், சபைகளில் இது நடக்கும்னு வரும் காரியத்தை முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் அறிவிப்பது. கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அறிவிப்பது தான் தீர்க்க தரிசனம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இதில் விசுவாச வார்த்தை இருக்குது, அது கூட தீர்க்க தரிசனம்னு நம்ம நம்பி விடுகிறோம். நம்ம பின்னால் அது உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இது மாதிரி தெளிவில்லாதனால்தான் நமக்குள்ள நிறைய குழப்பங்கள். தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அறிந்து தேவ ஆவியின் ஏவுதலால் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று முன் அறிவிப்பது தான் தீர்க்க தரிசனம். இது சும்மா வருவதல்ல, யாரும் அவங்க மனசில் கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. 2 பேதுரு 1:21 வேற புஸ்தகத்தில், பைபிளை திருப்பங்க, அந்த வசனம் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். 2 பேதுரு 1:21 பாருங்க. 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க பைபிளில். 2 பேதுரு, அதாவது புதிய ஏற்பாட்டில் 323 பக்கம். 2 பேதுரு 1:21 வசனத்தை கவனிங்க. தீர்க்க தரிசனமானது, பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனம் அப்படின்னா ப்ராஃபஸின்னா என்ன? ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது 1 பேதுரு 1:21 தீர்க்க தரிசனம் மனிதன் அவன் ஆசைப்பட்டு சொல்லுவது அல்ல, பரிசுத்தமுள்ள தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள். நல்ல கவனிங்க, அவங்க தேவ மனுஷராக இருக்கணும், பரிசுத்தமுள்ளவளாக இருக்கணும். வசனம் சொல்லுது பரிசுத்தமுள்ள தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, தாங்க ஆசைப்பட்டது சொல்லுவதல்ல, ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுவது தான் தீர்க்க தரிசனம். அதை நல்லா அறிந்து கொள்ளுங்க. நமக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும் என்பதாக வசனம் சொல்லுகிறார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தெரியும். முதலாவது ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், சாமுவேல், தானியேல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் அவங்கள பற்றி சரித்திரத்தை பைபிளில் வாசிக்கும் போது தெரியும் பெரிய தீர்க்கதரிசிகள். சிறிய தீர்க்கதரிசிகள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகூம், சகரியா, இவங்கெல்லாம் சின்ன தீர்க்கதரிசிகள். சின்ன அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்தா அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டு இருக்கும். இந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளை எல்லாருமே நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேசம், அப்புறம் யூதேயா தேசம், 2 பிரிந்தோடனே யூதேயா தேசம், அதை சுற்றி உள்ள தேசங்களை குறித்து மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் தேசம், யூதேயா தேசம், அதை சுற்றி உள்ள தேசங்கள், எகிப்து, பாபிலோன், இதெல்லாம் அவங்கள சம்பந்தப்பட்ட தேசங்கள். அது பக்கத்தில் இந்த மோவாப் தேசம், அம்மோனியர்கள், இந்த மாதிரி தேசங்கள் பக்கத்தில் இருந்த தேசம், அந்த நாட்டோட தொடர்புடைய தேசங்கள், அவைகளை பற்றின தீர்க்க தரிசனங்களை தான் அவங்க உரைத்தார்கள். அவங்க அதிகமாக 90% தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள், அப்படி எதிர்காலம், அதை குறித்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவுடைய பிறப்பை குறித்தும், அவருடைய சிலுவை மரணம், பாடு மரணத்தை குறித்தும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், அவருடைய 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனமும் ஏராளமாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே. நல்ல கவனிங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றத பாருங்க. ஏசாயா 7:14 சில வசனத்தை நீங்க பார்த்தாதான் தீர்க்க தரிசனத்தின் விளக்கம் உங்களுக்கு தெரியும். ஏசாயா 7:14 பாருங்க, பைபிளில் இருக்குது.
அந்த வசனம் என்ன சொல்லியிருப்பார்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நல்ல வசனம் சொல்லுது, ஒரு கன்னிகை, திருமணமாகாத கன்னிப்பெண் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்னால ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனம். இது பைபிளில் இருக்கிறதுனால இது இயேசு காலத்தில் சொன்னதுன்னு நினைக்காருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் முந்தின காலத்தில் 600 ஆண்டுகளுக்கு முன்னால தோல் சுருளில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். ஒரு கன்னிகை, கல்யாணமாகாத கன்னிப்பெண் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இயேசுவின் கன்னி பிறப்பை குறித்து 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. அறிந்து கொள்ளுங்க. 2வது பாருங்க, ஏசாயா 9:6 பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். அவர் இப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வரப்போகிற காரியத்தை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அவர்கள் உரைத்து எழுதின வார்த்தை ஏசாயாவை கொண்டு. இது அவருடைய பிறப்பை குறித்து. ஏசாயா 53 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இயேசுடைய பாடு மரணங்களை குறித்து தீர்க்க தரிசனம். அது தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 53 இயேசுடைய பாடு மரணம். அது தெளிவாய் பார்க்க நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த 53 இயேசுடைய சிலுவை பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனம். இயேசு பிறப்பதற்கும் 700 ஆண்டுகளுக்கு முன்னால ஏசாயா என்ற தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசிகள் மூலமாய் எழுதப்பட்ட அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து. ஏசாயா 25:8 பாருங்க. ஏசாயா 25:8 நீங்கள் வாசிக்கும் போது இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயிப்பார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்திருப்பார் என்பதை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. அதே மாதிரி இயேசுடைய 2ஆம் வருகை, முதல் வருகை பற்றியும் தீர்க்க தரிசனம், 2ஆம் வருகை பற்றி சகரியாவின் புஸ்தகம் 14 வேத புஸ்தகம் சகரியா தீர்க்கதரிசி 14 3-5 9 நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசுடைய 2ஆம் வருகை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாருங்க, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவதை போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில் மேல் நிற்கும். அவர் எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ இயேசு 2வது முறை வரும்போது ஒலிவ மலையிலிருந்து அவருடைய பாதங்கள் நிற்கும். அந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிற நடக்கும் என்பதாக. 9 அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். இன்றைக்கு பல தேவர்கள், பல தெய்வங்கள்னு இருக்குல்ல. இயேசுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு சாத்தானுடைய கிரியை முற்றிலும் அழிக்கப்பட்டு இயேசு ஒருவரே முழு உலகத்திற்கு ராஜாவாய் இருப்பார். அப்போதான் உலகத்தில் சமாதானம். இந்த அநியாய அக்கிரமம் எதுவுமே இருக்காது. இந்த மதுபானங்கள், விபச்சாரம், பேசித்தனம், திருடுவது, கொள்ளையடிப்பது எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு சமாதானமான ஆட்சி இயேசு செய்வார். முழு உலகத்திலையும்
ஒரு சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கும். இது கடைசி காலத்தில் நடக்கிற இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் தீர்க்க தரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ வரப்போகிற காரியத்தை முன்கூட்டியே ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லி எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகளும் இருந்தாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், அந்த வரம் பெற்றவங்களும் இருந்தாங்க. அதற்கு 2 உதாரணம் பாருங்களேன். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல்ல 2ஆம் அதிகாரம் 25-38 வரை வாசித்தீங்கன்னா, இயேசு பிறந்தபோது, அதுவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தான், பிறந்தபோது தேவாலயத்தில் 2 பேர் வந்தாங்க. சிமியோன் என்கிற தீர்க்கதரிசியும் அன்னாள் என்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசியும் வந்தாங்க. இயேசுவை கையில் ஏந்தி வாழ்த்துனாங்கன்னு பைபிளில் பார்க்குறோம்ல. அவங்க 2 பேரும் தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு மேசியா வருகை, இயேசுடைய பிறப்பை குறித்து அவங்க ஆவியானவர் தெளிவுபடுத்தி இருந்தார். அதனால் அவருடைய பிறப்புக்காக காத்திருந்தாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தில் அறிந்து கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவை அவங்களுடைய பெற்றோர் அவரை தேவாலயத்தை கொண்டு வந்தபோது அவரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க என்பதாய் எழுதப்படுகிறது. அவங்க தீர்க்க தரிசிகள் என்பதாய் பார்க்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்பங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் முதல்ல இந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசிகள், இந்த 2குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொண்டாதான் நீங்கள் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. முதலாவது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27 28 வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 179வது பக்கம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். எருசலேமில் தான் முதல் சபை உருவாக்கப்பட்டு அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க. பெரிய சபையாக இருந்தது. 2வது பெரிய சபை உருவான இடம் அந்தியோகியா என்கிற பட்டணம். சிரியா தேசத்தில் உள்ள அந்தியோகியா என்கிற பட்டணம். அங்கே தான் இயேசுவின் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் முதல் வழங்கப்பட்டது என்பது சரித்திரம் பைபிளில் சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் எருசலேம் சபையிலிருந்து அந்தியோகியா பட்டணத்தில் பெரிய சபை இருந்தது. சில தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. 1-2 பேர் அல்ல, சில தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் அகபு என்பவன், 28ஆம் வசனம் பாருங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். பார்த்தீங்களா, அவன் தீர்க்கதரிசி. அகபு என்கிறவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்கிற ஊழியத்தை பெற்றவர், அதுக்கு அழைக்கப்பட்டவர். அவர் எழும்பி சொல்றாரு, உலகமெங்கும் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாக போகிறது. ஆவியானவரால் வரப்போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார். தீர்க்கமாய் தேவனுடைய வெளிப்பாட்டை அறிவிக்கிறவர். அது அப்படியே கிழவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அதே மாதிரி பஞ்சம் வந்தது உலகம் முழுவதும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இவர் தீர்க்கதரிசி. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 21 194ஆம் பக்கம் பாருங்க. 10-11 வசனங்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அதே தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வர்றார். அவர் செசரியா பட்டணத்துக்கு வர்றார். அந்த பட்டணத்தில் பிலிப்பு என்கிற சுவிசேஷனுடைய வீட்டில் தான் அவங்க வர்றாங்க. அவன் எங்களிடத்தில் பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, தீர்க்க தரிசன வார்த்தைன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நம்ம நீங்கள் போங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது விசுவாச வார்த்தை. அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி நடக்கும். அதை நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கலாம். விசுவாச வார்த்தை.
தீர்க்க தரிசனம்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு வார்த்தை வந்தாதான் தீர்க்க தரிசனம். இந்த ரெண்டையும் நம்ம விளங்காமல் குழப்பி கொள்கிறோம். ஒரு ஊழியக்காரன் விசுவாசமாக வார்த்தை சொன்னால் அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், நடக்கலையே, அது தீர்க்க தரிசனம் அல்ல, விசுவாச வார்த்தை. அதை விசுவாச வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதை நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் போகலாம், பிந்தி நடக்கலாம். தீர்க்க தரிசனம்னா கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி சொன்னாதான் தீர்க்க தரிசனம். நல்ல விளங்கி கொள்ளுங்க, சரியா? இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார் என்று இதே அகபு தீர்க்க தரிசி சவுல், அதாவது பவுலுடைய பாடு மரணம், அவர் எப்படி கைது பண்ணுவாங்க என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 13:1. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இங்கே பாருங்க, பவுல், பர்னபா, சிமியோன், என்ன மனாயும், இவங்கெல்லாம் அந்தியோகியா சபையில் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளாயும் போதகர்கள், ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸாக இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுகிறாரு. அப்போ இவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க இல்லை, தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவங்க, தீர்க்க தரிசன ஊழிய அழைப்பு பெற்றவங்க, தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று பார்க்க. அன்னைக்கு சபையில் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, இன்னைக்கு சபையில் தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? அதனால தான் சபை சீர்கெட்டு போனார். தீர்க்கதரிசிகள் இல்லாததுனால ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்கன்னு பைபிளில் இருக்குது. அன்னைக்கு சபையில் தீர்க்கதரிசி இருந்தாங்க. உங்கள் சபையில் இருக்காங்களா தீர்க்கதரிசிகள்? யோசித்து பாருங்க. ஆதி திருச்சபையில் இருந்தாங்க, அன்னைக்கு தீர்க்கதரிசிகளாக அவங்க இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனம். வசனத்தை கவனிங்க, 194ஆம் பக்கம். மறுநாளிலே பவுலை சார்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்போ முதல்ல அகபு என்கிற தீர்க்கதரிசி, பவுல், பர்னபாலாம் தீர்க்கதரிசிகள். இங்கே சுவிசேஷனுடைய வீட்டு, பிலிப்பு என்கிற சுவிசேஷனுடைய வீட்டில் 4 அவனுடைய குமாரத்திகள், பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, வாலிப பிள்ளைங்க. அவங்க என்ன பெற்றவங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாலிப பெண்கள். அவங்க வரம் பெற்றவங்க, பரிசுத்தாவில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இவங்க தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவங்க இல்லை, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். அப்போ தீர்க்க தரிசி என்பது ஊழிய அழைப்பு, அவங்களை தேவன் நடத்துகிற வித்தியாசம். தீர்க்க தரிசன வரம் என்பது எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம், வாலிபர் பெற்றுக்கொள்ளலாம், டீச்சர்ஸ் பெற்றுக்கொள்ளலாம், இங்கே வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பீப்புள் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தீர்க்க தரிசன வரத்தை. தீர்க்க தரிசன அழைப்பு எல்லாருக்கும் உரியது அல்ல. அதனால தான் ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனி சொல்லக்கூடாது, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். நான் ப்ராக்டிக்கலாக சில காரியம் நாளைக்கு சொல்லி தருகிறேன். இப்போ எபேசியர் 19:6 பாருங்க, இல்லை அப்போஸ்தலர் 19:6. அப்போஸ்தலர் 19:6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த எபேசு பட்டணத்தில் சில விசுவாசி சீஷர்கள் மேலே பவுல் கை வைத்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். சரியா? இப்போ 2குள்ள வித்தியாசம் விளங்கிட்டா, இப்போ நாளைக்கு தீர்க்க தரிசன வரம் அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி கிரியை செய்யும், அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், அந்த வரம் செயல்படும் போது என்ன நடக்கும், தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அறிந்து கொண்டது தீர்க்க தரிசி அப்படின்னா அது ஒரு ஊழிய அழைப்பு.
தீர்க்க தரிசன வரம் என்றால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பது. அது எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதனால யாரோ ஒரு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் அவங்களை தீர்க்க தரிசின்னு சொல்லக்கூடாது. அவங்க தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அப்படி தான் சொல்லணும். அதனால நீங்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் எல்லாரும் பெறணும்? நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு நீங்கள் இதை தெளிவாக பார்க்கலாம். நாளை தினம் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் எப்படி பேசுவார், ஒரு தீர்க்கதரிசிகிட்ட எப்படி ஆண்டவர் செயல்படுவார், இந்த வரம் செயல்படும் போது என்ன நடக்கும், உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த தீர்க்க தரிசன வரம் செயல்படும் போது உங்களை சுற்றி என்ன நடக்கும், இதெல்லாம் நாளைக்கு தெளிவாக தியானிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டீங்க. தீர்க்க தரிசிகள் என்பது ஊழிய அழைப்பு, தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்பது வரம். ரெண்டையும் நாங்கள் பிரித்து தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகள் அப்படி இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க. வரம் எல்லாருக்கும் உரியது, நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். நாளைக்கு அதை தியானித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்புங்க, நம்ம ஜெபிக்கலாம். நாளைக்கு இந்த வரத்தை குறித்த தெளிவையும் அதனுடைய அனுபவங்கள் சில காரியத்தையும் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். எல்லாம் எழுந்துன்னு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எனக்கு இந்த காரியங்களை விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி, ஆண்டவரே இன்னும் நான் வேத வசனத்தை தெளிவாக அறியணும், இந்த தீர்க்க தரிசன வரத்தை நான் தெளிவாக அறியணும், இந்த வரம் எனக்குள்ளே கிரியை செய்யணும்னு ஜெபிக்கணும். நாளைக்கு நீங்கள் வர்றதுக்குள்ள 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிக்கணும். சில்லற பிள்ளைகள் கூட 1 கொரிந்தியர் 14 அதிகாரம், 1 கொரிந்தியன் சாப்டர் 14 தெளிவாக நீங்கள் வாசித்திருக்கணும். ஓகேவா? கட்டாயம் வாசிட்டு வரணும். நான் அதுலேருந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். இந்த வரம் எப்படி செயல்படும், சபையில் எப்படி செயல்படும், அந்த வரம் செயல்படும் போது என்ன நடக்கும், யாருக்குள்ள இந்த செயல்படும், அதெல்லாம் அதில் தெளிவாக இருக்குது. 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் எல்லாரும் வாசித்துட்டு வரணும். நம்ம தெளிவாக அறிந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை இன்னும் இந்த வரத்து குறித்து தெளிவுபடுத்தும், நான் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவளாக இருக்கணும்னு ஜெபிக்கணும். நாளைக்கு நம்ம அதிக நேரம் ஜெபிக்க போகிறோம். தெளிவாக சொல்லி இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நாளை தான் ஆயத்தத்தோடு வரணும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் வாசிட்டு வரணும், ஜெபம் பண்ணிட்டு வரணும். எனக்கு இந்த வரம் வேணும், என்ன இந்த வரத்தினால நிரப்பணி குட்டி பிள்ளைகள் கூட அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். நாளைக்கு அதுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆயத்த ஜெபம். எல்லாரும் எளிமை நல்லங்க, வலதுகரம் ஆயத்தங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின் மூலம் எனக்கு விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசி என்றால் என்ன, தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன, எனக்கு போதித்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேணும், அது குறித்து தெளிவாக எனக்கு சொல்லி கொடுங்க. அந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த வரத்தினால என்னை நிரப்பணும். தீர்க்க தரிசன வரம் அந்த ஆண்டவரை கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளின் தீர்க்க தரிசன உரைப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியணும். நானும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவரை இந்த கடைசி காலத்தில் என்ன அபிஷேகம் பண்ணணும், தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேணும். குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்க. கடைசி நாட்கள் ஆவியானவர் ஊற்றப்படும் போது சின்ன பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. குமாரரும் குமாரத்திகளும் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பாங்க. அது ஒரு தீர்க்க தரிசன கிருபை, அது ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு. அதனால் ஆண்டவரை எனக்கு அந்த வல்லமை வேணும், வர வேணும். வயதானவர்கள் தகப்பன்மார் தாய்மார் சொப்பனங்களை காண்பார்கள். அது ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு. அதனால எல்லாருக்கும் அந்த தீர்க்க தரிசன கிருபை கொடுக்கப்படும். எனக்கு அந்த வல்லமை தாங்க, வரம் தாங்க, என் அபிஷேகம் பண்ணுங்க. கேளுங்க தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு ஜெபிக்கிறாங்களே, ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானுடைய வல்லமை இறங்குவராக. இந்த தீர்க்க தரிசன வரத்தை அவள் அறிந்து கொள்ள முடியாய் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. கடைசி நாட்களிலே மாம்சமான
வயதான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படும் போது குமாரரும் குமாரத்திகளின் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தை இந்த நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் நிறைவேறட்டும். எங்கள் பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக நீங்க மாற்றணும். எங்களுடைய வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கணும். அதற்காக ஆயத்தப்படுத்துங்க, கற்றுக் கொடுங்க. அதற்காக அவங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நாளை தினத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறதற்காக, இந்த வரம் வெளிப்பட போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.